Hi, welcome back to my channel. This is Kavita's Diary YouTube channel. இன்னைக்கு ஒரு மினி vlog தான் பார்க்க போறோம். என்ன மினி vlog அப்படின்றது என்னோட கையில இருக்க சாஷி வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு பாப்கார்ன் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாமா? இந்த பாப்கார்ன் சாஷி வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். பட்டர் பாப்கார்ன் அப்படிங்கிறதுனால செப்பரேஷனாக நீ பட்டர் ஆட் பண்ணணும்னு கிடையாது. அது பட்டர் மிக்சிங்லேயே தான் உனக்கு கிட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கொஞ்சம் ஆர்வ கலரில் ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பட்டரும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டில் இருக்க மிக்சிங்கை வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுட்டு விசில் போட்டேன். ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறேன், அழகாக பூ மாதிரி பூத்துருக்குங்க நம்ம பாப்கார்ன். நான் எதிரே பார்க்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, நம்மளே ப்ரிப்பேர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டோம். நீங்களும் வேணா இதை ட்ரை பண்ணலாம். பட் இது எனக்கு தெரிஞ்சு மசாலா கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு. அது பட்டரா இல்லை அது கூட வேறு ஏதாவது ஆட் பண்ணாங்களான்னு தெரியல. ரொம்ப க்ரீமியாக இருந்தது. பேக்கெட் எண்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணி கொட்டும் போதே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் க்ரீமியாக இருந்துச்சு தான். அதில் வந்து மசாலா கொஞ்சம் ஹெவி, பெருங்காயத்தூள் மாதிரி தெரியல, பட் அது மாதிரி வேறு ஏதோ ஒரு ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தது. பட் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட குட்டீஸ்க்கு அவங்க தான் ஆசைப்பட்டு கேட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணோம். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்தேன். 2 குட்டீஸ்க்கும் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு என் பெரிய பையன் சொன்னான். என் சின்ன பையன் வந்து சிரிக்கிறான் அப்படின்னாலே அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஒரு சின்ன ஹாப்பினஸ் போதுங்க எனக்கு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், கருகுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். நல்லாவே வந்துருச்சு ரிசல்ட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மசாலா கொஞ்சம் ஹெவி தான், மறுபடியும் நான் சொல்கிறேன். ஒரு தடவை பாருங்கள், பிடிச்சிருந்தா திருப்பி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சதை அதான் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூங்க, இவ்வளோ நேரம் என்னோட வீடியோஸ் பார்த்ததுக்கு. தேங்க்ஸ் லாட் அண்ட் பாய்.